வணக்கம் நண்பர்களே. ஐடி கார்டு சாஃப்ட்வேர் ePro 13, 14, 15 இந்த மாதிரி வந்து 3 வெர்ஷன் யூஸ் பண்ணுற கஸ்டமர் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ePro 16 வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆட் ஆன் ஆப்ஷன். இது வந்து அப்டேட்டில் கணக்கில் வராது. இதில் வந்து ஒரு ஃபீச்சரே வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான். ஸோ ePro 16 எனக்கு கொடுக்கலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ சாஃப்ட்வேர் வந்து அதே சாஃப்ட்வேர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ePro 15 வாங்கினவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து கஸ்டம் ஆப்ஷன் ஏற்கனவே கொடுத்தது அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு ஆப்ஷன், பிரிண்டர் செட்டப்பு, கலர் ஆதார் செட்டப் இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இதில் என்ன தான் சார் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து தேர்டாக வந்து ஆட் ஆன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் ஆனில் போனீங்கன்னா ஐடி கார்டு மேக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடியோ ரிலேட்டடாக வந்து ஸ்கூல், காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு, ஒரு கம்பெனிக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நலவாரியம், இந்த ஒரு தொழில் சார்ந்த சங்கங்களுக்கெல்லாம் வந்து பல்காக வந்து ஐடி கார்டு ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இதை வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து இதிலே கொண்டு வந்திருக்காங்க, இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீ அப்டேட்டில் வராது, அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். நான் இப்போ ரீசெண்டாக தான் 14 வாங்கியிருந்தேன், ரீசெண்டாக தான் 15 வாங்கியிருந்தேன், 1 மந்த்து தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து ஒரு கார்டு வந்து சரியாக வரல, அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்டேட்டில் கணக்கு வரும். அதனால தான் இதிலே வந்து சாஃப்ட்வேரில் ஆட் ஆன்னு கொடுத்துருக்காங்க. ஆட் ஆன்னா புதுசாக ஒரு விஷயத்தை சேர்த்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு ஓரியன்டேஷன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படின்றத நம்மளே மாற்றிக்கலாம். அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஐடி கார்டு டெம்ப்ளேட்டு பேக்ரவுண்டுன்ற இடத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் எதுவோ அதை இங்கே ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆடு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் காலம் வந்து இங்கே ஆட் ஆகும். நீங்கள் எந்த இடத்துக்கு வேணுமோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்தெந்த காலத்துக்கு நேரம் வேணுமோ அத்தனை தடவை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் ஆட் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் சைட்லேயே வந்து நம்ம கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாண்ட்டோடைய கலர் மாற்றுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துடும். இங்கே நான் மூவ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் அதோடைய ஸ்ட்ரோக்ஸ், அதோடைய சைஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே கொடுத்துக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து அலைன் பண்ணுறது எந்த இடத்துல வேணும் அப்படின்றதும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்பரண்ட்டாக வேணுமா, எப்படி வேணுன்றதையும் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். பிளாக்கில் வேணுமா, ஒயிட்டில் வேணுமா பேக்ரவுண்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இமேஜுக்கான பாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணுற ஆப்ஷனும் இதிலே கொடுக்குறாங்க. ரீசைஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸல் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷீட்டை வந்து ஒரே ஷாட்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். இதெல்லாம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பல்காக நீங்கள் வந்து லோடு டெம்ப்ளேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கார்டு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணிட்டேன். இ-சேவை மையம் கூடவே நான் வந்து இந்த மாதிரி ஐடி கார்டு மேக் பண்ணுற ஒர்க்கும் நான் பண்ணுறேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த ஆட் ஆன் ஆப்ஷனை வந்து வாங்கிக்கோங்க. மற்றபடி ePro 15க்கும் 16க்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர். சாட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ePro ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு சாட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட சர்வீஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அதர் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் யார்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கான சர்வீஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் என்னோடய சேனலில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.